மூத்த அரசியல் தலைவர் ராஜா அவர்கள் நடிச்சு, வீரமுருகன்ங்கிற டைரக்ஷன்ல இப்போ ரீசென்ட்டா டைரக்ட்டா ஓடிடிலயே ரிலீஸ் ஆன படம் தான் கந்தன் மலை. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்டின்னா, வணக்கம். நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்டின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்டின்னா, என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. என்னன்னு தெரியல. என்னால கண்டுபிடிக்க முடியல கடைசி வரைக்குமே. வேற யாராவது இந்த படத்த பார்த்திருந்தீங்க, பார்த்தவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்டின்னா, நீங்க இந்த ஸ்டோரிய தயவு செய்து மென்ஷன் பண்ணுங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? எனக்கு தெரியல. இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் பேசுறாங்க அப்டின்னா, அந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை இப்ப நடந்துகிட்டு இருக்குல்ல. இந்த பிரச்சனை படத்துல பேசுறாங்க. ஹிந்துத்துவ அரசியல பேசுறாங்க. நாடக காதல். அதாவது ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பசங்கள வந்து போதைக்கு அடிமையாக்கி, அவங்கட்ட வந்து அவர் மேனிபுலேட் பண்றாரு. இந்த மாரி நீ வந்து மேல் ஜாதிக்கார வீட்டு பொண்ண காதலிக்கிற மாரி நடிக்கணும். நடிச்சு அவங்கள வந்து ஏமாத்தணும், அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி இவர் வந்து மேனிபுலேட் பண்றாரு. அவரோட 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 இன்ஃப்ளூயன்ஸ்ல அந்த பசங்கலாம் தப்பு பண்ற மாரி காமிக்கிறாங்க. இதான் படத்துல வருது. அது மாரி இந்த ட்ரெய்லர்ல காமிச்சாங்கல்ல, ராஜா அவர்கள் வந்து பேசுவாங்கல்ல, நீங்க இந்த அத்துமீறி அடங்க மறுங்க குரூப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அந்த மாரி வசனங்கள் படத்துல நெறைய இருக்கு. நெறைய பேர நெறைய பேர வந்து அங்கங்க வசமா குத்தி விட்டுருக்காங்க படத்துல. இந்த மாரி அ வசனங்கள் படத்துல நெறைய இருக்கு. படத்தோட ஒரு சினிமாவா படத்த பார்க்குறோம் அப்டின்னா, படம் எந்த வகையிலுமே கனெக்ட் ஆகாது. எனக்கெல்லாம் சுத்தமா கனெக்ட் ஆகல. ஏன் சினிமா அப்டின்னா, ஒரு 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரம் ஒரு படம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்துல ஏதாவது ஒரு விஷயம், ஒரு சென்டிமென்ட்டா இருக்கலாம், இல்ல காமெடியா இருக்கலாம், இல்ல ஆக்ஷன் பிளாக்கா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு சாங்ஸா இருக்கலாம். அப்டின்னு ஏதாவது வகையில ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கணும், பண்ணியே ஆகணும். அப்டின்னா தான் அது ஒரு படமாவே என்ன பொறுத்த கன்சிடர் பண்ணுவேன் நான்லாம். நான்லாம் அப்டிப்பட்ட ஆளு தான். சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, படம் மொக்கையா இருக்கும். அந்த படத்துல இருக்க 5 பாட்டு சூப்பரா இருக்கும். ஒரு சில படங்கள்ல பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டோரி அவ்வளோதான். ஆனா ஃபைட் சீன் பயங்கரமா பண்ணியிருப்பாய்ங்க. அப்படியெல்லாம் இருக்கு சில படங்கள். அது ஏதாவது ஒரு வகையில ஓகே, ரைட்டு. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் சொதப்பிட்டாங்கங்கலாம். இதுல எதுவுமே இல்ல அப்படின்னா, என்னத்த சொல்ல? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த படம் கொஞ்சம் கூட பிடிக்கல. ஓகேவா? அது மாரி படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூவோட நடிப்புலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சொதப்பலா தான் இருந்துச்சு. எப்படி சொல்ல? அது ஒருவேள அவங்க எல்லாருமே ஃப்ரெஷ்ஷான ஆர்டிஸ்ட்னால நமக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. எனக்கு எந்த இடத்துலயுமே ஒரு படங்கிற ஃபீல் வரல. ஒருவேள ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் உள்ள போட்டுருக்கலாம். எல்லாருமே புதுசா இருக்கனால அந்த ஃபீல் வருதான்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு இத எனக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியல. அது மாரி படத்துல வந்து ஹிந்துத்துவ அரசியல முன்வைக்கிறாங்க. நாடக காதல் இன்னமும் நாட்டுக்குள்ள இருக்கு. நெறைய பேர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் நம்புறேன். அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான படமா இருக்கும். இந்த படத்துல அந்த அத அத வந்து எதிர்த்து தான் படத்துல பண்ணியிருக்காங்க. நாடக காதல இது பண்ணி தான் எதிர்த்து பாருங்க. இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இருக்கு படத்துல. ஆம், படத்துல லுக் டெஸ்ட் ஏன் அவங்க ராஜா அவர்களுக்கு, ஐயா அவர்களுக்கு ஏன் அந்த மாரி ஒரு லுக் டெஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப ஒரு காமெடியா இருந்துச்சு எனக்கு பார்க்கிறப்பவே. ஏன் அப்டின்னா, வேற ஏதாவது லுக் டெஸ்ட் கொஞ்சம் பெஸ்ட்டா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அந்த லுக்க கொஞ்சம் பார்க்கிறப்ப, ஒரு பழைய படம். அந்த படத்தோட பேர் எனக்கு சரியா தெரியல. அதுல கவுண்டமணி அவங்க வந்து இதே மாரி தான் லுக்ல இருப்பாங்க. அந்த பெரிய மீச வச்சு ஒரு லுக்ல இருப்பாங்க. எனக்கு அது மாரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த இதுவ வேற ஏதாவது பண்ணியிருக்கலாமே. அந்த மாரி இல்லாம வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் பெஸ்ட்டா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. படத்தோட ஸ்டோரியும் சரி, ஸ்கிரீன் பிளேயும் சரி, எந்த இடத்துலயுமே ஒரு கிரிப்பாவோ, இல்ல இந்த பாயிண்ட்ல படம் பீக் ஆயிரும்டா, ஒரு ஹைக்கு போகும்டா அப்படிங்கிற மாரிலாம் இல்ல. ஏதோ போகுது, தெர்ல. ஓகேவா? படத்துல ஒரு 2, 3 பாட்டு இருக்கு. 2, 3 பாட்டுல படத்தோட கிளைமாக்ஸ் பாட்டுலாம் எனக்கு திடீர்னு சிரிப்பு வந்துருச்சு. உண்மையாவே. எனக்கெல்லாம் அந்த படம் அந்த பாட்டோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கே எனக்கு பயங்கர சிரிப்பா இருந்துச்சு. அந்த மாரி கூட காமெடி கன்வே பண்ணியிருக்காங்க. காமெடிக்குன்னு தனி ட்ராக் கிடையாது. அங்கங்க ஆர்டிஸ்ட் பண்ற அந்த வசனங்கள், அவங்களோட ஆக்டிங்லாம் பார்க்குறப்ப, நமக்கு என்னடா நடிப்பு இது! அப்படிங்கிற மாரி சிரிப்பு வருது. அந்த மாரிலாம் இருக்கு. ஆம் இப்படி வேற சொல்லணும் அப்படின்னா, இப்ப யாராவது சினிமால ரொம்ப நாள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு சினிமால வாய்ப்பே கிடைக்கல ப்ரோ. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு ப்ரொடியூசர் வந்து அமைய மாட்டேங்கிறாங்க. ரொம்ப டிமோட்டிவேட்டா இருக்கு. லைஃப்ல அடுத்து என்ன பண்ண போறேன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. என்னடா பண்ணனே பயமா இருக்கு. தெரியல எனக்கு. வேணாம். சினிமா நமக்கு செட் ஆகாது. நம்மள மாரி ஆட்களுக்கெல்லாம். திரும்ப ஊர பார்த்து போயிரலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. நிச்சயமா வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா, இந்த வீரமுருகன் அவருக்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப, நிச்சயமா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நான் அதுக்கு ஷூரா சொல்றேன். என்னால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்குங்க. சினிமாவுக்கு உண்மையா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல ஸ்டோரி இருக்கு அப்படின்னா, நிச்சயமா வாய்ப்பு கிடைக்கும். டவுட்டே இல்ல. ஏன்னா, இந்த மாரி டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி கூட ஒரு 2, 3 படம் நான் பார்த்திருந்தேன்.
அந்த படம் பேர் கூட சடனா சொல்ல தெரியல. சூரியனும் சூரியகாந்தின்னு சொல்லி. அந்த மாரி டைரக்டருக்கே ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிறப்ப, கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்க எந்த வகையிலும் மனசு தளர விடாதீங்க. ஓகேவா? படம் YouTubeல அவைலபிளா இருக்கு டைரக்ட்டா. பார்க்க விருப்பம் இருந்தா தாராளமா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா படத்த உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. குடும்பங்களோட இந்த படத்த நீங்க கொண்டாடுங்க. ஓகேவா? வேற ஏதாவது படத்த ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா சொல்லுங்க. அத நான் என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.